வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட். இது வந்து ஒருத்தர் வந்து பழைய கஞ்சியும் கருவாடு அவங்க சாப்பிட சொன்னாங்க. அதனால் நம்ம நெத்திலி கருவாடு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பழைய சோறு, கருவாடு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு சாப்பிட சொன்னார். முடிஞ்சால் சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட சொன்னார். நம்மளால் இப்போதைக்கு முடியல. அதனால் 2 சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட்டையும் ஒரே வீடியோவில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். ஆனால் சிக்கன் கிரேவி மட்டும் முடிஞ்சால் போட சொன்னார். நம்மளாலேயும் இப்போதைக்கு கையில் வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சிக்கன் கிரேவி இன்றைக்கி ரெடி பண்ண முடியல. முடிஞ்சால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம பழைய சாப்பாட்டுக்கு சிக்கன் கிரேவி வச்சு போடலாம். இப்போதைக்கு நம்ம பழைய சாதம், தயிர், நீங்கள் சொன்ன மாதிரி கல் உப்பு, ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நெத்திலி கருவாடு தான் இருக்கிறதுலே நமக்கு அந்த சின்ன வெங்காயத்தை கூட வதக்கி அம்சமாக சூப்பராக வச்சுருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருக்குன்னு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிடலாம். தயிர் ஊற்றிக்கலாம். சூப்பர். லைட்டாக கல் உப்பு லைட்டாக போட்டால் போதும்ல. அந்த கல் உப்பு கரையிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கலாம். சென்னையில் அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பழைய கஞ்சி அடிக்கடி சாப்பிட்டா நல்லது தான். வெயிலே குறைய மாட்டேங்குது. ஆடி மாதம் ஆகிடுச்சு, வெயிலே குறையல. ஓகே, தயிரையும் சோறையும் உப்பையும் நல்லா கலந்தாச்சு. கல் உப்பு கரையவே மாட்டேங்குதுப்பா. முன்னாடியே போட்டு வச்சிருக்கலாம்ல. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். இந்த அமிர்தம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. தயிருக்கும் பழைய சோறுக்கும் கருவாடு. ஆஹா, கருவாடு உனக்கு எடுத்து வச்சிருக்கியா? எடுத்து வச்சிருக்கியான்னு கேட்டேன். நிஜமா? எல்லா கருவாடும் இங்கே தான் இருக்க மாதிரி இருக்குது. கருவாடு உனக்கு பிடிக்கும்ல? ஒன்று எடுத்து சாப்பிட்றேன்.
பழைய சாதம் சாப்பிடும் மட்டும் வயிறு நிறைஞ்ச மாதிரி அப்படி மனசும் நிறைஞ்ச மாதிரியே இருக்குது. வயிறு சீக்கிரமாக ஃபுல்லாகிடுது அந்த தண்ணிலாம் குடிச்சு. வயிறு ஃபுல்லாக குடிச்சாச்சு. ஓகே, கருவாடு செம்மையாக இருக்கு. ஓகே, நம்ம பழைய சோறுக்கு நெத்திலி கருவாடு அட்டகாசமாக இருந்துச்சு. கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஊறுகாய் தரமாக இருந்துச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி பழைய சோறு வச்சு சாப்பிட்டா அமிர்தமாக இருக்கும். நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. அடிக்கடி பழைய சோறு எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் 2 பேருக்காக இந்த வீடியோ. நான் சொன்ன மாதிரி சிக்கன் கிரேவி சேர்த்து அடுத்து ஒரு வீடியோ அவருக்காக நம்ம போடுவோம். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டேன், எப்போ வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.